மோச்சம் கொடுத்தா பாருங்க பணியில கத்திட்டு நாங்க தான் பணத்தை கத்துறோம். நீங்க எதுக்கு தான் கத்துறீங்க? சூப்பரான ஐடியா ஒண்ணு இருக்குது. அவங்க பட்டமா இருப்பீங்க. அவங்க கும்பலா பைக் நீரோடி காலமாக சுகமா பூவோடு பொட்டு அடியால் ஒரு கேள்வி அடுத்த சங்கதி அம்மா இன்றைய தினத்தில் எம்மை உடனடியாக வரும்படி கட்டளை தெரிவித்தேன். என்ன காரணம்? எதற்காக அழைத்த இவ்வளவு நாளா இல்லாம அருகாமையிலே நீங்க காலால இடக்கூடிய வேலை நான் கையால செய்து முடிக்கக்கூடிய அப்பேற்பட்ட சுந்தரத்தாரி எதற்காக அழைத்த தெரியுமா? இன்றைய தினத்திலே உடன்பாகப்பட்டது அயற்சேகருக்கு அதனாலே நித்தரையாக வேண்டும், வந்தன மீனிலே உறங்க வேண்டும். அப்படியா சுந்தரம்? இவன் நித்தரையாகினாலே
மணிக்கு மணி மணி கேட்டியா உனக்கு மாலை வரும், மணிரத்ன சேலை வரும், ஆரம் வரும், பெற்றுக் கொள்வாய் அம்மா. அம்மா கேளு கொண்டு நடக்கக்கூடிய 17வது நாள் அவரிலே உனக்கு சேலை வரும், மாலை வரும், மணிரத்ன மாலை வரும், பெற்றுக் கொள்வாய் அம்மா. கேளு அம்மா பொதுநாயகம் நடக்கக்கூடிய 17வது நாள் அவரிலே உனக்கு சேலை வரும், மாலை வரும், மணிரத்ன ஆரம் வரும். அம்மா பொருந்ததே மஞ்சாதி மீதில் வேதம் என்னடா சமாவுக்கு அழுது இதுவரும் நம்பி இருக்கும் போது அது பெரிய மூணு எந்த கேட்குதம்மா அடிவகை போது அருகிலே என்ன
நாலு இருக்கிறோம் வேலைக்குள்ள தூங்காத தாத்தா தூங்க கேக்குதடி சுந்தரா நாள் வரைக்கும் அந்த அச்சரில் வாக்கு உங்களுக்கு என்ன உரைப்பது ஏதாவது சொன்னதாமா என் செவியில் கேட்ட அந்த அசரின் வாக்கு உன் செவியில் கேட்கவில்லை அடி அம்மா என் தாய் தந்தை அவர்களுக்கு அம்மா என் தாய் தந்தை இருவரும் நல்ல முறையோடு என்னை தியாகத்திலே பெற்றார்களே. எங்க அம்மாவோட வயிற்றிலே 10 மாதம் 300 நாள் 1,80,000 வினாடி நான் பிறக்காவிட்டாலும் தாய் தந்தைமார்களுக்கு என்ன தவறு வந்து நேர்ந்ததோ தெரிநடி சொல்லுறேன். அது மட்டுமாடி சுந்திரா என் அண்ணன் தம்பி பால்களுக்கு
இல்லாவிட்டாலும் உற்றார் உறவினர்லாம் பிறப்பா இருந்தாலும் என் வீட்டுக்கு வாங்கம்மா அப்படி என்று வா. என்ன பெரியப்பா பிள்ளைகள் சித்தப்பா பிள்ளைகள் இருக்கிறார்களே, என்ன என் வீட்டுக்கு வாம்மா, அங்க போகாதம்மா பொண்ணு நாயகம் அப்படி என்று எனக்கு ஆறுதலா சொன்னாங்களே. அப்பேற்பட்ட அண்ணன் தம்பி மார்களுக்கு என்ன சேர்ந்ததோ என்ன நேரம் போகிறதோ ஒன்றும் தெரியலடி அம்மா. அது மட்டுமா எனக்கு டீ கொண்டு முன்னினா போ. அம்மம்மா தோழி சுந்தரா தாலி ஒரு தீ என்றுபடியான அந்த அனலாகப்பட்டது அனலிலே நான் இறங்கினால் என் வண்ணமாக என் உடலாக எரியும் போல எனக்கு உடம்பெல்லாம் திக்கு திகு திகு என்று எனக்கு எரியதடி சுத்திரும். அது மட்டுமா உனக்கு எப்படி எல்லாம் தோணுது தெரியுமா? அது நாளை பாடுகிறேன் பாருப்பா அங்கிருந்து எனக்கு மாலை வரும் சேலை வரும் தாய் வீட்டு சீர் வரும் என்று வாங்கப்பட்டது தெரிவித்ததடி அம்மா. எல்லாரும் கோலம் போட்டு என்னை
கண்ணுங்கண்ணு எண்ணி வச்ச கண்ணுங்கண்ணு என் போர் மண்ண ராயரையா உனக்கு எருத்த பிரிவு என்ன போல வாழ வைக்க அம்மாவுக்கு சொல்லி ஆறுதல் சொல்லு நீ. எனக்கு 6 அடிக்கு மாறி போர் மண்ண ராயரையா எனக்கு அரை போட்ட மெத்தருக்கு எனக்கு ஆளை விட்டு சொல்லிருந்தான் என் போர் மண்ண ராயரையா கோட்டல நாளா பழம்புறம்மா எனக்கு 8 மலைக்கு அண்ணாண்ட என் போர் மண்ண ராயரையா உனக்கு நான் எண்ணெய் கொண்டு போனேனம்மா எனக்கு என்ன வேலை தீந்துருச்சு உன் கோட்டையில எனக்கு பொண்ணு வேலை தீரணும்மா கொஞ்ச நேரம் உள்ளுக்குள்ள வச்சுக்க, இன்னும் நேரம் இருக்குது. எல்லாத்தையும் போய் கொட்டி விடாத. எனக்கு 10 மலைக்கு அண்ணாண்டு என் போர் மண்ண ராயரையா எனக்கு பரமசிவன் கோவில் உண்டு அந்த பரமசிவ கோவிலுக்கு நான் பால் கொண்டு போனேனம்மா எனக்கு பால் வேலை தீந்துருச்சு கோட்டையில எனக்கு பொண்ணு வேலை தீரலம்மா எனக்கு கொல்ல பசுமாடு என் போர் மண்ண ராயரையா என்னோட கோட்டையில கட்டிருந்தேன் என்ன பண்றது விதி. நான் கோலால அடிச்ச குத்தம் என் கோட்டை விட்டு போயிருச்சு எனக்கு வெள்ளை பசுமாறு என்னோட வீட்டில கட்டியிருந்தேன் நான் விரலால அடிச்ச குத்தம் என் வீட்டை விட்டு போயிடுச்சு காசு இல்லாலும் பரவாயில்ல, தோடு முகத்துல கைது போடுங்க. அம்மா படத்திலே இருக்கிறாங்க. அம்மா எனக்கு தாலி கயிறு இருக்கு என் போர் மண்ண ராயரையா எனக்கு தலை நிறைய பூ இருக்கு எனக்கு தாலியான புத்தமில்லை என் போர் மண்ண ராயரையா எனக்கு தருமுறாலே தோசை எனக்கு மஞ்ச கயிறு இருக்கு எனக்கு மணி நிறைய பூ இருக்கு எனக்கு மஞ்ச கயிறு அறுத்து எனக்கு பூ வந்து என்ன பணம் பொங்கலுக்கு 3000 கொடுத்தாங்க, எக்கடி பண்ணீங்க போட்டீங்களா? ஏமா அதான் கொடுக்குறாங்க அப்படின்னா இல்ல எப்படி பேசுற ராயரையா என்னோட கொடிமயில உள்ளடக்கி என் குழந்தை நான் வாசலுக்கு கூலி வாங்க போனேன்னா எனக்கு கூலியே குறைச்சாங்க எனக்கு குறைபடி கலந்தாங்க என் பாசமுள்ள ஒரு மண்ண நான் கொடி மயிர உள்ளடக்கி என் பங்காளி வாசலுக்கு நான் கூலி வாங்க போனேன் கூலியை குறைச்சாங்க எனக்கு வெள்ள கடிதாசி என் போர் மண்ண அறுபது வச்சிருப்பா
இப்போ காலில் நீட்டினா எப்படி உடஞ்சிக்கும்? கால் நீட்டினா அங்கே வச்சா தெரியாது, அதனால தான் அங்கே வச்சுக்குது. செவிக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நீ சொல்லிட்டு எந்த அளவுக்கு சொல்லிட்டு காலை எனக்கு செவப்பு கடிதாசி சிதம்பரத்துமை கூடும். நீ சிவலோகம் போறன்னு என் போரு மண்ண ராயரையா, நீ பெத்தெடுத்த செல்விக்கு ஒரு சேவி கூட சொல்லலையே. எல்லாத்தையும் விட்டாத நாலு வச்சுக்க மனசுல அஞ்சு புளிய மரம் அறியாத நாளையில எனக்கு அஞ்சு வத்தத்தாளி என்ன அறுக்க களி எங்க ஆளு காலை கொஞ்சம் எனக்கு பிஞ்சு புளிய மரம் எனக்கு பிரியாத நாளையில ஒரு மணி நேராயிரம் பிரிக்க கடி நேர்ந்துடுச்சு. எனக்கு கண்ணு வச்ச மோதி அம்மா என் போரு மண் நேராயிரம் ரெண்டு பேரும் கடிக்க செய்யுதம்மா. என் போரு மண்ண ராயரையா என் புண்ணீரே தீண்டுறதே. ஆடுறதுக்கு ஆம்புலட் கேக்குது இவனுக்கு. கனவுல நான் இப்படி எல்லாம் கனவு கண்டிருக்கேன்னு சொல்றீங்க. கனவுல கண்ட போன செலவுக்கு உதவுமா? 10 கோடி லாட்டரியில் விழுவுது. சத்தியமா நானும் கனவு கண்டேன். என்னன்னு கொஞ்சம் தாலி கட்டிட்டு போற மாதிரி பொம்பளை நானும் பொம்பளை கனவிலே கண்ட பணம் செலவுக்கு வராது. இவ்வளவு நேரம் அழுதேன். எதுக்காக அழுதேன் தெரியுமா? ரத்தம் திணிக்கணும் நம்மளுடைய தாடா விட்டாலும் தன்னுடைய சரீரம் சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் அழுதேன். எதுக்காக எண்ணி பகிர்ந்தால் என்ன ஈயாக வாழ்ந்தால் என்ன? காதி கட்ட காரணம் செத்தா என்ன? அவனுக்கு நான் தாலி அறுத்தா என்ன? இவ்வளவு நேரம் யார் நீங்க? எதற்காக அழுதீங்க? அந்த சாதி கட்ட காரணம் எப்ப சாவானோ அவனுக்கு நான் அந்த தாலி அப்ப இப்படி வெடுக்கி திச்சு நான் பாதியில போடுவனும். அது போல அந்த சாதி கட்ட காரணம் பேச்சு நம்ம பேச்சு வரக்கூடாது. உங்க பேச்சு பேசவே கூடாது. ஆமா, எப்படி சீடு நம்ம ஒதுக்கி வைக்கிறோமோ, சாப்பாட்டு கருவேப்பிலை ஒதுக்கி வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒதுக்கி வச்சு அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே ஆவாதம் பேச்சு ஆத்திலே நினைக்க கூடாது, கீர்த்திலே நினைக்க கூடாது. அதனால அரண்மனையிலே சாப்பிட்டு மறுபடியும் உறங்க வேண்டும்.
பிரம்மா கொண்ட வாழ்ந்தபடியான அன்பழகன் காசிவேல் அண்ணவருடைய பேர் விளக்கம் என்பதற்காக நாடகத்து கார்த்திகேயனை பாராட்டி 100 சன்மானமாக வழங்கியுள்ளார். அவர் குடும்பத்தில் பட்டி பெருகி பால்பானை பொங்கி மக்கள் சம்பத்து மனச்சம்பத்தாக இருக்க வேண்டும். அஷ்டலட்சுமி உணவங்களாக இருக்க வேண்டும். அதிக சம்பத்துடன் புத்திர தானமும் மரளது பெருக வேண்டும். வண்டி மாடாடுடன் குதிரபல தானியும் பலபரா பெருக வேண்டும். பசி என்று வந்த பேர் கேதாகிலும் அவர்கள் பந்தியில் பதற வேண்டும். புஸ்தகட ராட்சச கொடி வில்லி சூனியம் தூரவே நிற்க வேண்டும். உலகமால் மருகனே பயணி மலை வேலை நீங்கள் சோகமையில் இருக்கும்பனே போல காலம் சென்ற ஓ கண்ணன் மேஸ்திரி மாமா அவர்களுடைய பேணமத்தாலும் இன்னும் மைத்துனன் புஷ்பராஜ் கேட்டு என்கின்றவர் அவருடைய பேணமத்தாலும் எங்கள் குலதெய்வம் கண்ணன் அவருடைய மகன் பம்பை செட் ஆசிரியர்கள் கண்ணன் அங்கம்மாள் அவர்கள் பிள்ளைகள் ராஜேந்திரன் ஐயனார் ஏழுமலை புஷ்பராஜ் பாலாஜி இவர்களின் மகள் மருமகன் கிருஷ்ணமூர்த்தி கற்பகவல்லி மண்ணாங்கட்டி ஆதிலட்சுமி ஆறுமுகம் இளையரசி ராஜா கல்யாணி முருகன் லட்சுமி சத்யா மணிவாசகம் சூர்யா கவியரசு சரண்யா வசந்த் 7 பக்கம் இருக்குது. இருக்கட்டும் போடு. சேர்ந்து நாடகம் வைக்கிறாங்க. சரிப்பா சொல்லுப்பா. வெங்கடேசன் சௌந்தர்யா சேன்ராஜ் புவனேஸ்வரி மகனாகிய அண்ணாமலை வெங்கடேசன் பன்னீர்செல்வம் மணிகண்டன் விஜய் இவர்கள் அனைத்து பேர்களாலும் சித்தப்பா மாமன் மற்றும் உறவினர்கள் விளங்கக்கூடிய அவருடைய புஷ்பராஜப்பட்டவர் காலம் என்ற கண்ணன் மேஸ்திரி அவர்களும்